அதாங்க நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேங்க. நான் தொட்ட தொழில் எல்லாமே எனக்கு அந்த நேரத்தில வந்து வளர்ச்சி வர்ற தொழிலா இருந்ததுங்க. எனக்கு தெரியாமலே எல்லா பக்கம் பணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப என்னன்னா, அந்த பணத்தை வந்து நெறைய இழந்ததுக்கப்புறம் திரும்பி ஜீரோக்கு வரும்போது தான் நம்ம பெரிய தவறை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுதுங்க. திரும்பி வந்து நான் அந்த சேமிப்பை பத்தி அப்பதான் யோசிக்கிறேங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 100, 50க்கெல்லாம் திரும்பி போய் ஒரு எல்லார்கிட்டயும் கேட்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோமேன்ற ஒரு கஷ்டம் வந்தது. பட் அங்கே என்ன இருந்ததுன்னாங்க, நான் அந்த வியாபாரம் பண்ண வரைக்கும் அந்த 7, 8 வருடங்கள் வந்து நான் கையில் நிறையா பணம் பார்த்த வரைக்கும் எனக்கு வங்கியில் ஒரு நல்ல நேம் இருந்ததுங்க. என்னை சுற்றி நல்ல நண்பர்களும் இருந்தாலும் மோசமான நண்பர்களும் இருந்தாங்க. அந்த நல்ல நண்பர்கள்லாம் திரும்பி எனக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. எப்பவுமே வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம தாழ்ந்து போகும்போது கூட அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து கை கொடுக்குங்க. ஓகே, இவர் நம்பிக்கைக்கு உண்டான ஆள், இவரை நம்பி அவ்வளோனா கொடுக்கலாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தேர்ந்தெடுக்கும்போது கூட நம்ம வந்து அந்த நம்பிக்கை வந்து கொடுக்கணுங்க அவங்களுக்கு. ஓகே, இவங்கக்கிட்ட கொடுத்தா பணம் வரும். பணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கும் போது ஒரு தைரியம் வருங்க. அந்த மாதிரி சில நம்பிக்கையான ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு திரும்பி வந்து உதவி பண்ணுறாங்க. அவங்க மூலியமாக தான் நான் வந்து திரும்பி மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேங்க.